மத்தியில் ஆட்சி அமைக்கணும், அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும்ன்றது எடப்பாடியோட மிகப்பெரிய ஒரு இலக்கு இல்லையா? போன எம்பி எலெக்ஷன் யார் வேணும்? மோடி வேணுமா ராகுல் வேணுமான்றது தான் எலெக்ஷன். அப்போ போன எலெக்ஷனுக்கு அதிமுக என்ன அளவுக்கு உதவுச்சு பாஜகவுக்கு? அப்போ எனக்கு நீ சரியான நேரத்தில் உதவாத போது இந்த எலெக்ஷன்ல நான் ஏன், நீ எம்எல்ஏ, நீ அமைச்சர், முதலமைச்சர், அதுக்கு நான் ஏன் பாஜக வந்து 2 வேலை பண்ணுது. விஜய் எம்ஜிஆர் ஆக்குது, திரிசாவை ஜெயலலிதா ஆக்குறதுக்கான திட்டத்தில் செயல்படுற மாதிரி இருக்கு. தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர் பரமனன் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பற்றி பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இது வந்து தமிழக அரசியலுக்காக இது போல பேசின ஒரு விஷயம் சரியான விஷயமா? அதாவது வந்து பாஜக வந்து 2 வேலை பண்ணுது. விஜய் எம்ஜிஆர் ஆக்குது, திரிசாவை ஜெயலலிதா ஆக்குறதுக்கான திட்டத்தில் செயல்படுற மாதிரி இருக்கு. ஒரு பாஜகவினர் வந்து இப்படி பேசுனா, அடிப்படையில் பாஜகவிலிருந்து ஒருத்தர் வந்து பேசுனா கூட நம்ம இதை வந்து விட்டுறோம். வழக்கமாக பாஜக அப்படி பேசுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் நினச்சி விட்டுறலாம். ஆனால் 30 வருடம் தான் நினச்சதையே பேச முடியாத அதிமுகவில் இருந்த நயினார் நாகேந்திரன் திடீர்னு பாஜக வந்ததுக்கப்புறம் இதுபோல் கருத்துக்களை வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத கருத்துக்களை தொடர்ந்து சொல்கிறது தான் வந்து வேடிக்கையாக இருக்குது. இதனால் வந்து பலன் யாருன்னு கடைசியாக எடுத்து பார்த்தோம்னா பாஜகவுக்கு இந்த குற்றச்சாட்டால் எந்த பலனுமே கிடைக்க போகிறதில்லை. அதாவது நீங்கள் டேரிங்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக போய் எல்லா இடத்துலையும் சேர்றதுனால இதோடைய பொலிட்டிக்கல் பலன் வந்து தாவேக்காக்கு தான் இல்லையா? இது வந்து பாஜகவுக்கு இது எந்த விதத்துலையும் பலன் தராது. நீங்கள் பாஜக வளர்க்கணுன்னா அடிப்படை பிரச்சனைகளை பேசினா தான் பாஜக வளரும். திரிசாவை பற்றி பேசினா திரிசா தான் வளருவாங்க, பாஜக வளராது இல்லையா? அப்போ வந்து இது ஒரு தவறான விஷயம். ஆனால் என்னென்னா, இதுக்கு வந்து பல்வேறு தரப்பினர்களும் அரசியல் கட்சிகள் தாண்டி பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை நம்ம பார்க்கலாம். அப்படி பெண்கள் குறித்து அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து நீங்கள் அரசியல் வெளியில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை இழுத்து பேசுகிறதுன்றது தப்புன்னு சொல்லி திமுகவிலிருந்தும் எல்லா பக்கத்துலேருந்தும் இதுக்கு கண்டன குரல்கள் வந்தது. இந்த அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். தொடர்ந்து இதுபோல் செயல்களிலிருந்து விலகி வேறு எதையாவது பாஜக செய்ய ஆரம்பித்ததுன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து அவர் தன்னை இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசிட்டாரோன்னு தான் தோணுது. இதை பார்த்தா அரசியல் கட்சி தலைவர்கள் மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட த்ரிஷா விஷயத்துல வந்து ஒரு ஆதரவு, பெண்ணுக்காக ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல நேரடியா யாரை வச்சு அதை சொன்னாங்களோ, விஜய் இப்பவுமே வாயை திறக்கலையே, எப்போதான் அவர் வாயை திறக்க போறார்? இல்லை, அவர் மௌன சாமியார் தானே. அவர் எப்படி வாயை திறப்பார்? அவருடைய மௌனத்தை தான் நம்ம எல்லாருமே நிரப்பிக்கிட்டே இருக்கோமே. அவர் என்ன பேசணும்? அவர் வந்து இப்படி விஜய் பேசியிருந்தா என்ன பேசியிருப்பார், விஜய் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா என்ன தெரிவிச்சிருப்பாருன்றது தான் நம்ம 100 கோணத்தில் பேசுகிறோமே. அப்படிங்கும்போது நம்ம பதில் தான் 10,000 வாய் இருக்குது, 1,00,000 வாய் இருக்குது, நம்ம எதுக்கு வாயை திறக்கணும்னு அவர் அமைதியாக தான் இருக்கார். அதாவது வந்து இது விஜய் ஏன் பேசலைன்னா, விஜய் வேறு எந்த விஷயத்துக்குமே பேசலை. இது வந்து விஜய் பேசலைன்றது ஒரு புது விஷயமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அரசியலில். விஜய் பேச மாட்டார்ப்பா, ஆமாப்பா, முடிஞ்சு போச்சு. அவர் அப்படி தான் இருப்பார். நம்ம தான் அவருக்கு பதில் பேசி ஆகணும். நம்மளே தான் எல்லாமே ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்து கடைசியாக நிப்பாட்டி ஆகணும். அவர் என்னைக்காவது ஒரு நாள் பேசும்போது அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து பேசிக்கணும். அது விஜய் அரசியல்னு முடிவாயிருச்சு. இதில் ஏன் விஜய் பேசலைன்னா, விஜய் பேசவே போகிறதில்ல கடைசி வரைக்கும். இன்னும் 40 பேர் 41 பேர் இறப்புக்கே அவர் பேசலை. திரிசாக்கா பேச போகிறாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை முழுமையாக ஓரங்கட்டப்பட்டிருக்கார். ஆனால் அவர் இருக்கும்போது ஒரு நாகரீக அரசியல் அப்படின்றத விட ஒரு பாரதிய ஜனதா தமிழகத்துல கால் ஊன்றதுக்கான ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு இருந்த சூழல்ல அவரை தூக்குனதுக்கு என்னென்னவோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்ன? இல்லை, அதான் அது அதிமுகவோட கூட்டணிக்கு போகும்போது ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு ஒரு தலைவர் வேணுன்றதுனால அண்ணாமலை மாற்றப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பாஜகக்குள்ளே நடக்கிற உட்கட்சி பூசலை நம்ம பார்க்கும்போது தான் அதற்கு காரணம் அது இல்லைன்னு தோணுது. அதாவது மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதற்கு பின்பு
பாஜகவில் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இது வரைக்கும் இருந்திருக்குன்றது வெட்ட வெளிச்சமாகுது. மாற்றப்பட்ட ஒரு நபர் மீது அங்கேயும் அந்த பெண்களை வைத்த சில சர்ச்சைகள் இருக்கு, அதனால தான் மாற்றப்பட்டாரு அப்படின்ற இன்னொரு குரலும் இருக்கு. அதே நீங்க இல்லை, அது வந்து பாலியல் புகார் பாஜகவில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை மையமாக வைத்து எந்த மாற்றமும் பாஜக செய்யாது. அது பெரிய குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு பாஜகக்குள்ளேயே இருக்குது. அதை தாண்டி இப்போ கேசவநாயகம் மாற்றப்பட்டதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, கடந்த ஒரு வருடமாக பாஜக எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேசவநாயகம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்று கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன் கீழே இருந்தாருன்னா மேலே கேசவநாயகம் இருப்பார். இப்போ பார்க்க வர்றவங்க பூரா எல்லா நிர்வாகிகளுமே கேசவநாயகம் நியமித்த ஆட்கள். அப்போ நயினார் நாகேந்திரனை யாருமே பார்க்காம நேராக மாடியில் போய் கேசவநாயகத்தை எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ல தூய்மையா பயிற்சி பெற்றவர் தான் கேசவநாயகர். ஸோ அவர் திட்டமிடுதல் படி தானே நகரணும் தானே ஆர்எஸ்எஸ். அதுதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னன்னா, ஒரு லாங் டேர்மான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்குள்ளே இறங்கின சங்கத்தாட்கள்ன்றதை மறந்துட்டு கட்சிக்காரர்களாக மாறிட்டாங்கன்றது தான் இப்போ உள்ள வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது என்னென்னா, ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற இயக்கத்தில் இருந்து ஒரு கட்சியை கண்காணிக்கிற பொறுப்பு தான் அவர் என்றைக்குமா இருந்தாலும் இப்போ கேசவநாயகம் திரும்ப மாறி போய் அவர் வாட்டு காரியாலயத்தில் போய் இருக்கார். அவர் நார்மலான ஒரு வாழ்க்கையை அங்கே காரியாலயத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்களோ அந்த வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இவர் கட்சிக்கு வரும்போது கட்சியிலையும் அந்த யதார்த்த நடைமுறை வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் ரொம்ப நாள் அதிகாரத்தில் பாஜக இருந்ததுனால இந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த சங்கத்தாட்கள் நிறைய பேர் கட்சிக்காரர்களாக மாறிட்டாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ கீழே நயினார் இருந்து மேலே கேசவநாயகம் இருக்கார். அவரை போய் பார்க்க வர்ற எல்லாருமே அவரை போய் பார்க்குறாங்க. கடந்த ஒரு வருஷமாக உங்களை நாங்கள் மாநில தலைவராக போட்டிருக்கோமே, உங்கள் செயல்பாடு என்னன்னு மேலே இருந்து கேட்கும்போது நான் ஒரு வருஷமாக எந்த செயல்பாடுமே செயல்படலை, எல்லாமே கேசவநாயகஞ்சி தான் பார்த்துக்கிட்டாருன்னு நயினார் சொல்லும்போது தான் அப்போ இந்த ஒரு வருஷம் பாஜக என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே மூமெண்ட் இல்லை. ஏன் மூமெண்ட் இல்லை அப்படின்னா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல கேசவஜி போயிட்டாப்புல. கேசவஜி இருக்கிறதுனால எங்களால் கட்சியை மூவ் பண்ண முடியலன்னு நயினாரும் அண்ணாமலையும் இணைஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கேட்டீங்களே அண்ணாமலை ஏன் மாற்றப்பட்டாருன்னு, ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னென்னா, அங்கே சித்தாந்தம் தான் முன்னாடி நிற்கணும், தனிநபர்கள் முன்னாடி நிற்கக்கூடாது. இதோட பிரச்சனையை நீங்கள் டெல்லியிலிருந்து பார்க்கணும். அதே அந்த பிரச்சனை மோடிக்கும் இருக்குது. அதாவது மோடி ஆர்எஸ்எஸ் இணைந்து மோடியை கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தாலும் தொடர்ந்து மோடி ஜெயிக்கிறது காரணம் மோடி தான், அது ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்ற எண்ணம் மோடிக்கு இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணி கடைசியாக இந்துத்துவாக்காக ஓட்டு போடணுமா மோடிக்காக ஓட்டு போடணுமான்ற ரெண்டுமே வேல்யூபிளான பாயிண்டாக நின்றுச்சுல்ல பிஜேபிக்கு. அது ஆர்எஸ்எஸ் விரும்பாது. அதாவது தனி நபர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், அந்த இந்துத்துவான்ற ஐடியாலஜி தான் சித்தாந்தம். அப்போ அதை தான் மெயின் கோராக வச்சு நம்ம எல்லாத்தையுமே சந்திக்கணுமே ஒழிய தனிநபர்கள் முன்னாடி வர்றதை ஆர்எஸ்எஸ் விரும்பலை. இந்த பிரச்சனை மோடிக்கு டெல்லியில் இருந்துச்சு. இல்லை, தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்வானியும் மூத்த தலைவர்களையும் ஓரம் கட்டிவிட்டு அமித்ஷாவும் மோடியும் செய்து இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி, ஆர்எஸ்எஸ்ஐ ஓரம் கட்டும் வகையில செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி. அண்ணாமலை தமிழகத்தில் செஞ்சு விடுவாரோ என்ற பயத்துல அண்ணாமலையை தூக்கியிருக்காங்க அப்படின்றதுதான் இன்னொரு பக்கம் கூறப்படுது. இல்ல, அண்ணாமலையை தான் எப்போ தூக்கிட்டாங்களே, அண்ணாமலையை தூக்கி கடந்த ஒரு வருஷமா, அதாவது இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்த எல்லாருமே ஏதாவது ஒரு மத்தியில் ஏதாவது ஒரு பொறுப்புன்னு கவர்னர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க. அண்ணாமலையை இவ்வளவு நாள் கொடுக்காமலே வச்சிருந்தாங்கன்றதும் பேச்சா பேசப்பட்டு இதுக்கு காரணம் அண்ணாமலை தன்னை முன்னிறுத்திக்கிறத ஒரு ஆர்எஸ்எஸ் காரரா கேசவநாயகத்துக்கு பிடிக்கல. இங்கே எப்படி மத்தியில் மோடி தன்னை முன்னிறுத்தி கொள்கிறாரோ அதை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை தன்னை முன்னிறுத்தி கொள்றத இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கமாக கேசவநாயகத்துக்கு பிடிக்கல. அதனால் அண்ணாமலையை டம்மி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்தத்தை முன்னிறுத்தி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நகர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால்
நயினார் நாகேந்திரன் அதுக்காக தான் நியமிச்சிருந்தால் அவரும் தனிநபரா தானே வந்து போய்கிட்டு இருக்காரு. சித்தாந்தத்துக்குள்ள இணைஞ்சி எந்த இடத்துல அவர் போயிருக்காரு? இல்லை, அதுதான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மோடியை கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னாலும் தொடர்ந்து மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம் மோடிங்கிற இமேஜ் தான். மோடி இதை செஞ்சார், மோடி அதை செஞ்சார், மோடியால் நாடு வளர்ந்துருக்கு, மோடியால் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களால் இந்தியா வளர்ந்துருக்கு. இப்போ டெல்லியில் இதே போல் ஒரு சிக்கல், அதாவது வந்து மோடி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் மோடி தான். மோடிங்கிற இமேஜ் தான் வந்து அந்த வெற்றியை ஒவ்வொரு தடவையும் தீர்மானித்து வச்சதே தவிர ஆர்எஸ்எஸ் உடைய உதவியினால் தொடர்ந்து தாங்க ஜெயிக்கலை அப்படின்றத ஆர்எஸ்எஸும் உணருது, மோடியும் உணர்றாரு. ஆனால் அது ஒரு அபாயம். ஒரு தனிநபரை ஒரு ஐடியாலஜியோடைய பிம்பமாக உருவாக்குறதுன்றது தவறுன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. அது அப்படி ஒரு ஐடியாலஜியல் ஃபேஸாக வந்து வாஜ்பாய் வந்தார். அது காலம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிட்டதுனால அதை விட்டுட்டாங்க. ஆனால் மோடிங்கிற ஒரு பிம்பம், மோடி தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதில் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டார். அப்போது ஆர்எஸ்எஸ்ஸையே கைப்பற்றக்கூடிய அளவுக்கு பாஜக போயிருச்சு. ஒரு அரசியல் இயக்கம் ஒரு சித்தாந்த இயக்கத்தை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய காரியாஸ்திகள், அதாவது வந்து அந்த உள்ளே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க செயல்படுற விதமே வெளியே தெரியாது. ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அதாவது பாஜக ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாடு முழுக்க 30,000 கிளைகள் வந்து அன்னைக்கு உடனடியாக கொடியேற்றப்பட்டதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். பாஜகன்ற ஒரு கட்சி இவ்வளவு வேகமாக வளர்றதுக்கு உண்டான அடித்தளம் ஆர்எஸ்எஸ். அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு கட்சி மட்டும் கிடையாது, பாஜக மட்டும் கிடையாது, அது காங்கிரஸ்குள்ளேயும் இருக்குது. அது எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள் வந்து இருக்காங்க. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குதுன்ற ஒரு இயக்க முறையே வெளியே தெரியாது. அது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஐடியாலஜிக்கலை வச்சு ரொம்ப நுட்பமாக இயங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு உள்ளே இருந்து ஒரு இயக்கத்தை வந்து அவங்க தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு கூட சொல்லிக்காம கூட ஒரு இடத்துல இயங்குவாங்க. அப்படி வந்து ஒரு உள்ளிருந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இவ்வளவு நாள், அதாவது வந்து சாப்பிடாம எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய சித்தாந்தத்துக்காக வாழ்வாங்களோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல அதோடைய எண்ணங்கள் வேறையாக இருக்கலாம், வைக்கலாம், ஆனால் வந்து அந்த சித்தாந்தத்துக்காக வாழக்கூடிய ஆட்கள் அதில் இருந்தாங்க. அது கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ்குள்ளேயே. இப்போ வந்து அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக நியமிக்கும் போது அவர் நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறாரு. அவருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருந்தவருக்கு திடீர்னு வந்து ஒரு அரசியல் லைம்லைட்டு, நிறைய சந்திப்புகள், நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சங்கத்தால் கட்சிக்காரராகவே மாறிடுறாரு. ஸோ இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தனக்கு வேண்டியவர்கள் எல்லாத்தையுமே நிர்வாகிகளாக அண்ணாமலை போட்ட ஆட்களை பூரா மாற்றிட்டு கேசவநாயகம் தனக்கு வேண்டிய ஆட்களை பூரா வந்து கட்சி முழுக்க நிரப்பிட்டார். இது வந்து கட்சி செயல்படாததுக்கு காரணம் இதுதான். இப்போ இது வரைக்கும் வந்து அண்ணாமலை பேசினா ஒன்று பேசி ரியாக்ட் பண்ணி கழகம் இல்லா தமிழகம் அப்படின்னு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் எப்போதுமே ஒரு இமேஜ் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் வந்து ஜெயிக்கும். ஐடியாலஜிக்கல் வந்து நீங்கள் என்ன தான் உள்ளே இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும்ல. இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபேஸ் இருந்தால் தான் அந்த ஃபேஸை ஃபாலோ பண்ணி தான் அவன் மாசாக்கி அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் கட்சிக்குள்ளே வருவான். அப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூவை பாஜகக்குள்ளே உண்மையிலே ஏற்படுத்திக்கிட்டது வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலையுடைய தொடர் அரசியல் நடவடிக்கைகள், ரொம்ப பரபரப்பான அரசியல் நடவடிக்கைகள் பாஜகவை உண்மையிலே வளர்த்துச்சு. 3% 8% வந்து பாஜக உயர்றதுக்கு காரணம் 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு சொல்லி அண்ணாமலை எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பாஜகவை வளர்த்ததே தவிர ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்றதுக்கு எந்த விதத்துலையும் உதவலை. இல்ல அதாவது பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கின ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு அதை அழிக்க கூட, எங்களை எதிர்த்தா அதை அழிக்க கூட நாங்க தயாரா இருப்போம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இது? இல்ல, எடுத்துக்காட்டுன்னு இல்லை. இப்போ இதை வந்து அவங்க உணர போய் தானே இப்போ கேசவநாயகத்தை பின்வாங்குறாங்க. அதாவது வந்து பாஜக இல்லாத இன்னொரு அரசியல் கட்சியை ஆர்எஸ்எஸ்ஸால் திரும்ப உருவாக்குறது சங்கடம்.
ஏன்னா இவ்வளோ பெரிய 100 வருடம் இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்காக 100 வருடம் வந்து தன்னோட உழைப்பை ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் வந்து செலவழிச்சிருக்காங்க. 100 வருஷம் காத்திருந்திருக்காங்க இதுக்காக, உள்ளுக்குள்ளேயே ரெடியாகி. அப்போ இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை கைவிட்டு அவங்களால போக முடியாது. இது வேண்டாம், இனிமேல் நமக்கு பாஜக வேண்டான்னு கைவிட்டு போக முடியாது. எப்படியா இருந்தாலும் இந்த அதிகாரத்தின் வழிதான் அவங்க நினைக்கக்கூடிய சித்தாந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல பாஜகன்ற ஒரு அரசியல் கட்சியோட ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு சித்தாந்த இயக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை வரும் இல்லையா? அப்படி ஒரு தேவை மத்தியில் நடந்துருச்சு. பல முறை ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் மோடிக்கும் இடையில வந்து, அமித்ஷாவுக்கு இடையில வந்து, பாஜகவுக்கு இடையில முட்டல் மோதல்கள், பாஜகவினுடைய தலைவராக யாரை நியமிக்கணுன்றதே ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆட்களை நியமிக்கணுன்றதை தாண்டி தனக்கு சரியான ஆட்களை வந்து பாஜகவில் நியமித்ததுன்ற முரசல்கள் பல இடங்களில் நடந்திருக்கு. இதை தாண்டி ஏதோ ஒரு சமரசத்தில் ஒரு கட்டத்தில் சமரசமாகி இதை விட்டால் நமக்கு வந்து அதிகாரத்திற்கு வேறு வழி இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான் நம்மளை இவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல்லான நம்ம ஐடியாலஜி, அதாவது ஆட்சியின் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை கூட இந்த ஆர்எஸ்எஸ் இந்த சித்தாந்தம் மூலிமா நம்ம சரி பண்ணிக்க கூடலான்னு பிஜேபி நினைக்குது. அப்போ ரெண்டும் ஈவன் டேக் பாலிசி தான். நீ என்கிட்ட இதை எடுத்துக்கோ, நான் உன்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிறேன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள கரெக்டாக இருக்குது. அதே தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி வளர்றதுக்கு காரணம் பாஜக கட்சியா ஆர்எஸ்எஸ்ஸா? அந்த கொஸ்டின் வருது இல்லை? இப்போ நீங்கள் வந்து எங்களை இவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணுறீங்க. ஒரு வருஷம் வந்து கேசவ நாயர்ஜி தான் கட்சியவே நடத்தினார், ரைட்டு. அதுக்கு முன்னாடி பாரத் ஜனதா யார்கிட்ட இருந்துச்சு? ஒரு அண்ணாமலைன்ற ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு. அது என்ன, அதனால் என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிடச்சி 2 கட்சியும் வேண்டான்னு நினச்சி ஒரு எலெக்ஷனில் போய் நின்னாங்க. அந்த கட்சிக்குள்ளே இருந்த, அதாவது உயர் ஜாதியினர் மட்டுமே இருக்கக்கூடிய பாஜகன்ற அந்த இதே வந்து முகத்திரையை வந்து அண்ணாமலை மாற்றினார் இல்லையா? அதிலிருந்து இதில் ஆட்கள்லாம் வெளியே போய் நிறைய வெளியே இருந்த மனிதர்கள் நிறைய பாஜகக்குள்ளே வந்தது அண்ணாமலை காலத்தில் தான். அப்போ பாஜகக்குன்ற இருந்த ஒரு ஃபேஸை மாற்றி அதை ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியிலிருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்றின இது வந்து அண்ணாமலை தான் மாற்றினாப்புல. அப்போ அண்ணாமலை மாற்றினதை ஏற்றுக்க முடியாமல் திரும்ப அண்ணாமலையை மாற்றிட்டு நீங்கள் மறுபடியும் ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒருத்தருடைய தலைமைங்கில ஒரு வருஷம் கட்சி இயங்கும்போது சரிவுகளை சந்திக்குது. அப்போ இது கரெக்டான்ற ஒப்பீனியன் 2 பக்கம் வந்து நிற்குது இல்லை? வந்து நின்னா எலெக்ஷன் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ ரொம்ப வேகமாக செயல்படணும். இதுக்கு இடையில என்னையை மாற்றிட்டு நீங்கள் போட்ட மாநில தலைவரையும் அவர் செயல்படுத்த விடலை. அவரும் ஒன்றுமே செயல்படலை ஒரு வருஷமாக. ஏங்க செயல்படலைன்னு கேட்டால் அங்கே எல்லாமே அவர் தான், கேசவ்ஜி தான் பார்த்துக்கிறாரு, என்னால் செயல்பட முடியலன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே பாதிக்கப்பட்ட இருவரும், அண்ணாமலை தன்னுடைய அதிகாரத்தில் இருந்த அண்ணாமலையும், அதிகாரத்தில் இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாத நயினாரும் ஒன்றா கைகோர்த்துட்டாங்க. கைகோர்த்து போய் வந்து முறையிடுறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியல. கைகோர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட தேர்தலில் வந்து எத்தனை 6 தொகுதிகள் ஒதுக்கி அதில் வேலை செய்யுங்க, நயினார் தான் லிஸ்ட் போடுறாரு. வேலை செய்ய மாட்டேன், அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிட்டாரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த ஒரு வருடமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உத்தரவுகளும் எதுவுமே என்னோடது இல்லை. அந்த 6 பேர், நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த அண்ணாமலையை ஒரு வட்டார தலைவராக சுருக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அதில் போட்டிருந்த யாருக்குமே அதில் விருப்பம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இவர் முருகனையும் தான் போட்டிருந்தாங்க, முருகனையும் தான் போட்டிருந்தாங்க, வானதி சீனிவாசனும் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே அதில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்த, யாருக்குமே அதில் விருப்பம். அதனால தானே உடனடியாக அந்த கமிட்டியை கலைக்கப்படுது. உடனே வந்து அந்த கமிட்டியை கலைச்சிடுறாங்கல்ல. அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்படி 6 தொகுதி ஒழுக்கிறதுனால என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கும்போது எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதாவது அமித்ஷா மிகப்பெரிய அரசியல் ஞானி, அரசியல் சாணக்கியர்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அமித்ஷா பண்ண மிகப்பெரிய அரசியல் சாணக்கியத்தனம் என்னவா இருந்தது? அண்ணாமலையை மாற்றினது மட்டும்தான் இல்லையா? வேற ஒன்றுமே ஒரு பெரிய சாணக்கியத்தனம் இல்லை. இன்னொன்று வந்து இப்போ மிகப்பெரிய சிக்கலும் ஒன்று இருக்குது பாஜகவுக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்போ நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாமே கேசவ்ஜி நியமித்த ஆட்கள், கேசவநாயம் அவர்கள் நியமித்த ஆட்கள் தான் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ இவர்களை எல்லாமே நீங்கள் உடனடியாக எலெக்ஷன் நேரத்தில் இவ்வளோ பேர் நிர்வாகிகளை மாற்ற முடியாது. அப்போ இவர்களை வச்சு தான் இந்த தேர்தலை பாஜக சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாஜக உள்ளேயே அந்த உட்கட்சி பூசல்ன்ற சிக்கல் வந்து பாஜகவை நகர்த்தி போடுறதுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கு வந்து அந்த உட்கட்சி பூசல் வந்து இருந்திருக்கு இவ்வளோ நாள். இல்லை, நீங்கள் அமித்ஷான்னு சொல்கிறீங்க,
உண்மையாலுமே அரசியல் சாணக்கியர் அப்படின்றதுனால தான் 6 மாசத்துக்கு முன்னாடி அஇஅதிமுகவோட கூட்டணி அமைச்சாரு. அதுக்கு பிரச்சனை அண்ணாமலைனாங்க. அண்ணாமலை பீக்ல இருந்த நேரம் தூக்கி வெளியே வந்து கடாசிட்டார்ல. கடாசிட்டு நயினார் நாகேந்திரன் நியமிச்சு வந்து கூட்டணியை நியமிச்சது ஒரு சாணக்கியத்தனம் தானே. இல்லை அதுதான் அப்போ இப்போ அதாவது அவர் ஒருத்தரே மொத்த தேரையும் இழுத்துட்டு ஓட முடியாதுல்ல. அவர் 10 மீட்டர் ஓடினாருன்னா கூட இருக்கவங்க எல்லாம் 90 மீட்டர் சேர்ந்து ஓடினா தானே 100 மீட்டர் வேகத்தில் ஓட முடியும். நீங்க அவர் மட்டுமே மொத்த தமிழ்நாட்டு பாஜகவை இழுத்துக்கிட்டு ஓடுவாரா? அவர் என்ன செய்வார்? அவர் அதாவது கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு என்ன செய்யலாம், இவர் வந்தால் கரெக்டாக இருக்குங்க, அது வந்தால் கரெக்டாக இருக்குங்க, அதாவது வந்து கூட்டணி வேண்டாம், நம்ம வந்து இன்னைக்கு விஜய் வந்திருக்க இடத்த நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு போன தடவை 18% ஓட் பேங்கை வந்து பாஜக வாங்கி காட்டுச்சு. வாங்கி காட்டின அடிப்படையில் இந்த எலெக்ஷனை நம்ம தனியாக போவோம்னு ஒரு குரூப் சொல்லுது. இல்லை இந்த கூட்டணிலாம் வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு குரூப் சொல்லுது. அப்போ ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு, சர்வே எடுத்து பார்த்தா அப்போ கூட்டணி தான் கரெக்டுன்னு கூட்டணி முடிவுக்கு அமித்ஷா போயிட்டாரு. அந்த முடிவை நோக்கி எடுக்க வச்சு அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டா அடுத்து அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போக வேண்டியது யாரு? தமிழக பாஜக தானே கொண்டு போனோம். அவர் வந்து ஒரு வண்டி எடுத்து ரெடி பண்ணி டயர் ஏர்லாம் மாட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அடுத்து ஓட்டிட்டு போகணும்ல அந்த வண்டியை. அப்போ எல்லாத்தையும் அவரே வண்டியை ரெடி பண்ணி அவரே எடுத்து ஓட்டி அவரே எல்லாமே செய்ய முடியாதுல்ல. அப்படி தமிழக பாஜக அதாவது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஏ சென்டர் கட்சி தான் பாஜக. அதாவது வந்து நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா பிஎன்சி செக்ஷனில் இருக்கிற கட்சி தான் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிற கட்சி. பிசி சென்டரில் இருக்கணும். அதாவது வந்து என்னன்னா இது வந்து கம்யூனலாவோ இல்லைன்னா வந்து மத ரீதியாவோ கிடையாது. இது வந்து வர்க்க ரீதியில் பார்க்கணும் நீங்கள். அதாவது வந்து கூலி தொழிலாளர்கள், தினக்கூலிகள், இப்படி வந்து வர்க்க அடிப்படையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட எந்த கட்சி போய் சேருதுன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து எலைட் பீப்புளாக இருக்கக்கூடியவர் மோடி தட்டெடுத்து தட்ட சொன்னால் கொரோனா போயிருன்னு தட்டுற மக்கள்கிட்ட இருந்த கட்சி தான் பாஜக. அது இன்னும் கீழே இறங்கி வரல. அது கீழே வரைக்கும் டவுன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அது நிறையா ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஓவரால் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டா வச்சு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்குது. அப்படி ஓவரால் இந்தியா வச்சு செயல்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். நீ எவ்வளவுதான் கட்சியை வளர்த்தீங்கன்னாலும் அங்க கொண்டு வர்ற ஒரு விஷயம் உங்க வளர்ச்சியை மொத்தமாக கீழே தள்ளிடும். ஏன்னா அதுக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திராவிட இயக்கம்ன்றது அவங்க உங்களை காட்டி தான் பேய் வருது பாருன்னு காட்டி தான் வளரவே செய்யறாங்க. உங்களையும் வளர்த்து விடுறாங்க இல்லையா? அப்போ வந்து நீங்க இதுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றதுன்றது பாஜக தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். இப்போ உட்கட்சி கூசல் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்த அடிப்படையில எல்லா நிர்வாகிகளும் நியமிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில இப்போ கூட்டணியும் அதிமுகவோட நிர்ணயிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட சீட்டு வாங்கி இப்போ மற்றவர்களை சேர்ப்பதற்கு ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் நாங்க கொடுத்துக்கிறோம், நீங்க கிட்ட சீட்டை கொடு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல போகுது. அப்போ அதிமுகக்கு இது எந்த அளவு பின்னடைவு ஏற்படுத்தும்? அதிமுக என்னன்னா அதிமுகவுடைய பின்னடைவினால் பாஜக பலன் பெறுது. அந்த கூட்டணியில் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக 2-3 உடைஞ்சிருக்கு, பாமக 2-3 உடைஞ்சிருக்கு, அமமுக அதிலிருந்து உடைஞ்சு வந்த கட்சி இல்லையா? இப்போ இது எல்லாமே இதனால் ஏற்படக்கூடிய பலன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் வேற யாருக்கா ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவன் ஆப்ஷன் அதிமுக இல்லைன்னா அது வந்து இன்னொன்று 3ஆவதாக ஒரு இடத்துக்கு தான் போகும். பாமக ஒரு கம்யூனல் பெல்ட் ஆயிரும். வன்னியர்கள் இது வரைக்கும் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 2ஆக பிரிஞ்சால் அவங்களால திமுக ஓட்டு போட முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இதே மாதிரி சவுத்துலேயும் அதிமுக 4ஆக உடஞ்சிருக்கிறதுனால முக்குளத்தூர் வாக்கு வங்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் கம்யூனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பெரும் பெரிய கம்யூனலாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் மத்தியிலையும் முக்குளத்தூர் மத்தியிலையும் பாஜக பலம் பெற்றுக்கிட்டே வருது. அப்போ இந்த 2 கட்சிகளுடைய உடைவு, அதிமுக கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய உடைவுகளால் பலன் பெற போகிறது பாஜக தான் பலன் பெறும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்னன்னா உங்களுடைய ஓட் பேங்கை, அதாவது நீங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்க, எப்படி திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் அனைத்தையும் திமுக தின்னு செமிக்குதோ அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்க எல்லா கட்சிகளையும் பாஜக தின்னு செமிக்கும்.
இல்ல பாஜக அவங்களுக்கு தமிழகத்துல ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னு கேட்டா அது இப்போ இலக்கு இல்ல. அவங்க மத்தியில ஆட்சி அமைக்கணும், அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும்ன்றது எடப்பாடியோட மிகப்பெரிய ஒரு இலக்கு இல்லையா? அந்த இலக்குன்றது பாஜக கூட்டணியில இருக்கும்போது ஒரு தோல்வி தானே கொடுக்கும் அப்படின்றதே நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு நேரடியா தெரிய வருது. ஆமா, எனக்கு நீங்க இப்போ போன எம்பி எலெக்ஷனுக்கு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களா? போன எம்பி எலெக்ஷன் யார் வேணும்? மோடி வேணுமா ராகுல் வேணுமான்றது தான் எலெக்ஷன். அப்போ போன எலெக்ஷனுக்கு அதிமுக என்ன அளவுக்கு உதவுச்சு பாஜகவுக்கு? உங்கள் சௌரியத்தை தானே நீங்கள் எடுத்தீங்க. நீங்கள் போன தடவை ஒழுங்காக பாஜக கூட்டணியில் வந்திருந்தா இந்நேரம் ஒரு 10 எம்பியிலேருந்து எல்லாரையும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா குறைந்தபட்சம் 10 எம்பிகளாக ஜெயிச்சிருக்கலாம்ல. அப்போ எனக்கு நீ சரியான நேரத்தில் உதவாத போது இந்த எலெக்ஷனில் நான் ஏன் நீ எம்எல்ஏ நீ முதலமைச்சர் அதுக்கு நான் ஏன் உதவணும்? நான் என்ன பலப்படுத்திக்க மட்டும்தான் முடியும். ஏன்னா இது இந்த தேர்தலே தொங்கல போய் தான் நிற்க போகுது இல்லையா? அப்போது நான் எனக்கு ஒரு 30 சீட்டு வாங்கி அதில் ஒரு 25 சீட்டு ஜெயிச்சாலே நான் நிர்ணயிக்கிற சக்தி ஆயிடுவேன். நான் சென்ட்ரலில் இருக்கும்போது நான் நிர்ணயிக்க, நீ அழிகிறதுனால எனக்கு என்ன? ஏன்னா நான் அழியக்கூடாதுன்னு நீ நினைக்கல இல்லை. இப்போ நாளைக்கு நீயே ஜெயிச்சு வந்தாலும் என்னுடைய ஆதரவு இல்லாமல் நீ ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த தேர்தலையே அதிமுக உறுதியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை தான் பாஜக கேட்டு வாங்க போகுதுன்னே சொல்கிறாங்க. எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டாம், ஆனால் 25லேருந்து 30 தொகுதிகளுக்குள்ள கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய இடங்களை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அப்போது உங்கள் கால்குலேஷன் மிஸ்ஸே ஆக போகிறதில்ல. இன்னொன்று, நீங்கள் காங்கிரஸ் நிற்கிற இடங்கள்லையோ திமுக அல்லாத கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல பாஜக கேட்டு வாங்குச்சுனாலே அதோடைய வெற்றி பாதி நிர்ணயிக்கப்பட்டதாயிரும். அப்போ அந்த இடத்துல வலுவிழக்க போகிறது யாருன்னா அதிமுக தான் வலுவிழக்க போகுது. இப்போ பாமக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு இடத்துல போய் பாஜக சீட்டு வாங்க போயிருச்சுன்னா அந்த ஓட் பேங்க் தாமரைக்கு ஓட்டு போட்டு பழகிருச்சுன்னா என்ன ஆகும்? மீண்டும் தாமரைக்கு தான். இப்போ நீங்கள் கொங்குல ஒரு 5, அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் ஒரு 5, சவுத்தில் முக்குளத்தூர் ஓட்டு போட்டு பழகின ரெட்டனையிலேருந்து தாமரைக்கு ஓட்டு போட்டு பழகிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போது ஒரு பெருவாரியான ஒரு 20-25 இடங்களை ஜெயிச்சாலே பாஜக ஒரு முக்கிய சக்தி ஆயிரும். இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆயிரும். அதுக்குள்ள கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் அதோட எண்ணம் இல்லை. இப்போ அப்படி இருந்தால் இவ்வளவு தீவிரமாக, அதாவது திமுகவில் இந்த தேர்தலை வழி நடத்திட்டு போகக்கூடிய தளபதிகள் மேலே பல வழக்குகள் இருக்குது. தளபதிகள் நான் சொல்கிறது செந்தில் பாலாஜி ஆகட்டும், KN நேரு ஆகட்டும், இவங்க மேலெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இவங்களை யாரையுமே இது வரைக்கும் பாஜக கை வைக்கலையே இல்லையா? அவங்க எல்லா தேர்தல் பணியும் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் அவன் ஃப்ரீ மைண்டாக எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. நீங்கள் முதல்ல இருந்தே பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக ஜெயிக்கணும்னு பாஜக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் போன 2 மாதத்துக்கு முன்னிலேருந்தே அவங்க கேஸு வழக்கு அது இதுன்னு நீங்கள் இழுத்தடிச்சிருந்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஃப்ரீ மைண்டடாக எலெக்ஷன் வேலை பார்த்துருக்க முடியாதுல்ல. குறைந்தபட்சம் அவங்க பிரச்சனையை பார்க்குறதுக்கே அவங்க போயிருப்பாங்க. நீங்கள் ஃபண்டு கீழே போகிறத தடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு என்னென்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக வேலை பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு தான் அதிமுகவுடைய புலம்பலாகவே இருக்குது. என்னைக்கு தான் நடக்கும் அந்த பாஜக மேஜிக்? பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தக்கார் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளியுங்கள். வணக்கம்.